பாட்டை படிக்கிறேன்னு சொல்லு. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்கார பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார். இருந்தருள்க என எழுந்தேன். எழுந்திருப்பதென் நீ ஆங்காரம் ஒளி என்றார். ஒளிந்தனன் அப்போதே. நான் தானோ அவர்தானோ அறிந்திலேன் முன்குறிப்பை. ஊங்கார இரண்டுருவம் ஒன்றானோம் ஆங்கே உறைந்து அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. ஊங்கார இரண்டு ஐயா சொல்றது ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம். அந்த ஓங்காரன்றது என்ன? அப்ப எந்த நிலையில ஐயா இருந்திருக்காரு? அப்ப அப்படி இருக்கும்போது இறைவன் எப்படி அங்க வருவாரு? ஓங்காரன்றது எதை குறிக்கும்? ஓங்காரன்றது அகர உகரம்ன்றதா ஓங்காரம் சொல்லுவோம். அகர உகரம் இது நாம் நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு வடிவத்தில் இருக்குதுன்ற ஒரு அர்த்தம் இல்லை. அகரம்ன்றது உகரம். ஆன்றது என்னன்னா கடவுளுடைய வெளி, கடவுளுடைய ஒளி, இயற்கை உண்மை ஒளி. இது பரவிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து நாதம், நாத விந்து கலாதி நமோ நம்மன்னு சொல்லிட்டு அருள்நாதர் பேர் போகிறாங்களா, எல்லாமே நாத விந்து தத்துவத்தில் தான் ஒளி. ஒளி அந்த வடிவில் இருக்கு. சவுண்டு, வெளிச்சம். இந்த வார்த்தை சன்மார்கிக்கு நம்ம சொல்றோம் புரிஞ்சுது. இப்ப சன்மார்க்கே வராதவங்க அவங்களும் புரிஞ்சுக்கணும். நாதம் அப்போ ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் என்ன? அது ஓங்காரன் ஐயா சொல்றாரு. அது என்ன? அவங்களுக்கு எப்படி புரியணும்? புரிஞ்சுற பொருள் இல்லை, அவளை ஈஸியா புரிஞ்சுக்க பொருள் இல்லை. இந்த பாடலுக்கு ஒத்த இன்னொரு முக்கியமானது, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி. இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை? சம்பந்தம் இருக்கு. மயில் ஆடும், குயில் கூவும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது தான். வானத்தின் மீது மயிலாட கண்டேன்னா என்னன்னா, அந்த மயில்ன்றது உள்ளொளி நடராஜர் திருநடனம். அதுதான் பரவிந்து. பரவிந்துன்னா அது கடவுளுடைய ஒளி, அருள் ஒளி. அந்த ஒளி தான் அங்கே உள்ளொளியாக இருந்து அங்கே ஐந்தொழில் நடனம் இயற்றுது. அப்படி இயற்றுகின்ற ஒன்று தான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அக்கச்சி மயில் குயிலாச்சுது. மயில் கூவும். இந்த இடத்துல மயிலு குயிலுக்கு என்ன சம்பந்தம்னா, மயில் ஆடும் குயில்னா அந்த உள்ளொளி தான் நடராஜராக இருந்து ஐந்தொழில் செய்கின்றார். அப்படி ஐந்தொழில் செய்கின்றதுன்னா இயற்கை உண்மையை இயற்கை விளக்கமாக்குகின்றார். இயற்கை விளக்கமாக உண்மையை விளக்கம் செய்கின்றார். அதுதான் வள்ளல் பெருமான் ஆண்டவர் இட்ட கட்டளை என்னன்னா, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்றதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை காண்கின்ற வேண்டும். ஆக உண்மை என்பது தன்னை விளக்குகின்ற பொழுதுதான் இன்பம் என்பது அனுபவமாகும். இது கடவுளுக்கு இதுதான் சத்து ஆனந்தம். ஆக அந்த உண்மை என்றது தான் உள்ளொளியாக நடராஜராக உள்ளே இருக்கிறது. அது தன்னை விளங்குகின்ற பொழுதுதான் அது குயிலாக மாறுகிறது. குயில் தான் இங்கே இந்த ஓங்கார நாதம். இந்த ஓங்காரத்தை உள்ளவும் அந்த ஓங்காரம் இருக்குது, புறத்திலேயும் ஓங்காரம் இருக்குது. உள்ளே இருக்கிற ஓங்காரம் என்னது நம்ம பார்ப்போம். அதுதான் புறத்தில் இருக்கிற ஓங்காரம். இந்த ஓங்காரம் அந்த காணாத மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக ஜோதி மலையாக தான் இருக்குமா. நமக்கு உலகமாக தெரியுது. ஞானிகளுக்கு வரலாறுக்கு இப்போ வரலாறு இங்கே இருக்கிறாரு வச்சுங்க, அவருடைய ஞானத்தில் தான் அவர் நெற்றிக்கல் வழியாக தான் பார்ப்பார். மெய்ஞானத்தின் வழியாகத்தான் புறத்தை பார்ப்பார். அங்கே புறத்தை பார்க்கும்போது இங்கே நம்மலாம் யாரும் தெரிய மாட்டோம். மொத்தமே ஜோதியாக தான் தெரியும். நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் வேறு வேறு தான் தெரியும். ஒரு உதாரணம், சுவாமி சரணானந்த அவர்களை மதுரையிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போவார். கொஞ்ச நேரம் பேசி போவார். அவர் இடையில் ஒரு 6-7 மாதமாக வரலாம், ரொம்ப அதுக்கு மேலேயே இருக்கலாம். அவர் இவ்வளோ நாள் கடந்து போயிட்டு சாமியை பார்க்காம இருக்க மனவருத்தத்தோடு சுவாமியுடைய திருவடியில் இருந்து பக்கத்தில் உட்கார்றாங்க. அடுத்த வினாடி மொத்தமே மறைஞ்சிடுது. சாமியும் மறைஞ்சிடுறாரு, இவருடைய உருவம் மறைஞ்சிடுது. அந்த ஹாலில் டியூப்லைட்டு, சேரு, சுவர், சுவிட்சு போர்டு, நாற்காலி, பெஞ்சு மொத்தம் மறைஞ்சி
இவருக்குள்ள ஒரு உணர்வு மட்டும் இருக்குது, இருப்பு உணர்வு. அந்த இருப்பு உணர்வு சூழ்ந்து மொத்தமே ஜோதி அழுகடந்து போயிட்டே இருக்கான். ஒரு 3-4 வினாடி தான் அப்படியே மாறி போச்சு. இப்போ அந்த ஜோதிக்கு நடுவில் ஒரு உணர்வாக இருக்கார். ஒரு சுற்றி எல்லையற்ற ஜோதி சூழலில் அவருக்கு இதுதான் உண்மை. அதுதான் அந்த உணர்வு தான் அருள். அந்த ஜோதி சூழல் எல்லையற்ற ஜோதி தான் பெருஞ்சோதி. இதுதான் உண்மையான நிலை. ஆனால் நமக்கு அப்படி தெரியாது. அதான் வானத்தின் மயிலாட கண்டேன் அப்படின்னும் போது அந்த உள்ளொளியினுடைய சிற்றசைவினால்தான் அதிலிருந்து வெளிப்பட்டதான் இந்த பெருஞ்சோதி. ஆனால் அந்த பெருஞ்சோதி கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது மெய்ஞானத்தில் தான் அந்த பிரபஞ்சம் முழுதும் எல்லையற்ற பெருஞ்சோதி வியாபித்திருக்கு. இந்த பெருஞ்சோதியில் தான் ஆண்டவருடைய ஐந்தொழில் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தொழில் நடனம் கலந்து கலக்குது. இதை இதுக்கு காரணமாக இருக்கிறது உள்ளே இருக்கிற உள்ளொளி. அந்த அருள் ஒளி தான் தன்னுடைய சக்தி 5 சக்தியாக வெளியில் கொண்டு வந்து மாற்று. வெளியில் வரும். அதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்னு மணிவாசகர். நிறம் அந்த அருட்சக்தியாகிய அன்னை தான் தன்னை புறத்தில் இந்த பெருஞ்சோதியாக வரும்போது 5 முகங்களோட வர பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி 5 சக்திகளையும் வைத்துக்கொண்டு ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இந்த 5 தொடர் இடையறா தொடர் செய்தால இந்த பிரபஞ்சத்தை இயக்கும்போது இது வெவ்வேறு பொருளாக மாறிவிடுகிறது. வெவ்வேறு அண்டங்கள், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரனும் செவ்வாய்களும் பூமி என்றும், இந்த பூமியில் பல்வேறு பண்டங்கள், பல்வேறு பிண்டங்கள், ஆடு என்றும் மாடு என்றும் தன்னுடைய ஒரே சீரான அந்த பெருஞ்சோதியை அனுபவ வாழ்வு நமக்கு கொடுக்கறதுக்காக வெவ்வேறு பொருள், அந்த நாற்காலியாக, அந்த மனிதனா, அந்த உடம்பா இதை மாற்றி வச்சிருக்கு. அதனால் இப்போது உள்ளே இருக்கிற அந்த அருள், அந்த உள் ஒளி தான் தன்னை புறத்தில் நாதாந்த ஜோதியாக வாழ்வது. அதுதான் குயில் அப்படின்னா அந்த குயில் கூதுன்னா அந்த ஓங்காரம். இந்த ஓங்காரம் இங்கேயும் அகர உகரமாக இருக்கும். அங்கே அந்த உள்ளே இருக்கிற ஓங்காரம் பரவிந்து பரநாதம். குயிலாக இருக்கிற பெருஞ்சோதியாக இருக்கும்போது இங்கே விந்து நாதமாக இருக்கும். எல்லாமே விந்து நாத தத்துவம் தான் எல்லாமே. இப்போ மின்னல் அப்படி இருக்கும்போது இடி இடிக்கும் போது மின்னல் மின்னும். எல்லாமே ஒரு மலர் இருக்குன்னா அது ஒரு வாசனை இருக்கும். இப்போ சர்க்கரைன்னா அதுக்கு ஒரு இனிப்பு இருக்கும். இப்போ எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். உணவுப் பொருள் எல்லாமே அந்த நாதவிந்து தத்துவத்தில் தான் இருக்கும். இப்போ சர்க்கரை அது பொருட்சக்தி, அதுக்குள்ளே இருக்கிற இனிப்பு அது கிரியாசக்தி, அது ஞானசக்தின்னு சொல்லலாம். அது கிரியாசக்தி தான். அது எப்போ ஞானசக்தியாக மாறும், உங்கள் உணர்வு உணரும்போது அது ஞானசக்தியாக மாறிடும். புரியுதுங்களா? சர்க்கரையை நம்ம பார்க்குறோம், அது பொருட்சக்தி. அது சாப்பிட்ட பிறகு குளுக்கோஸாக மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ அது கிரியாசக்தி. அதை சாப்பிடும்போது நம்ம அதே ஒன்று, அந்த சர்க்கரை நமக்கு அனுபவத்தில் இன்ப அனுபவத்தை ஊட்டுகிறது. இப்போ அது ஞானசக்தி. ஆக இது எல்லாமே இந்த பெருஞ்சோதி நிலை தான் தன்னை இப்படியெல்லாம் மாற்றி 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 கடைசியில் தான் நமக்கு அந்த அருட்சக்தி அனுபவத்தை நமக்கு கொடுக்க போகுது. அதனால் அந்த வானத்தின் மீது அந்த அற்பெருஞ்சோதி நடராஜ உள்ளொளி தான் அந்த ஆடுகிற ஆட்டத்தினால் தன்னை புறத்தே இந்த நாதவிந்து தத்துவமாக்கி எல்லா பொருட்களுமே அந்த விந்துநாத தத்துவத்தால் அகத்தில் இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா அங்கேயும் அகர உகரமாக இருக்குது. அங்கே அகரம் பரமான்மாவாகவும் உகரம் ஜீவான்மாவுக்கு ரெண்டுமே கடவுள் டபுள் ஆக்ஷன் தான். நாமன்னு ஒன்று கிடையாது. இறைவனே டபுள் ஆக்ஷனில் இருக்காங்க. ஒன்று அந்த ஜீவான்மாவும், அந்த ஜீவான்மா தானே இருந்து கொண்டு அதுக்கு மையப்பகுதி பரமான்மாவும் இயற்கையிலேயே அர்த்தவிதமாக தான் வச்சுருக்காங்க. ஆக அங்கே பரவிந்து பரநாதம், அங்கேயும் ஓங்காரம். இப்போ அந்த இடத்துல பார்க்குறாரு ஓங்கார அணை மீதுன்னும் போது இறைவனே நானானான் தானானான் நானும் தானுமானான். நானானான் தானானான் ஒரு நானும் தானுமானான். ரெண்டுமே அவர் தான். அங்கே தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக. ஆக அந்த இடத்துல தான் அகரம் இறைவனாகவும் இயற்கை உண்மை வெளியாகவும் அதை தானே அனுபவிப்பதற்காக உகரம் என்ற உணர்வாகவும், அகரம் இயற்கை உண்மை ஒளி, உகரம் அதை அனுபவிப்பதற்காக அது அந்த ஜீவான்மை உணர்வு. இது ரெண்டும் ஒன்றாதாங்க, தனித்தனியாக பிரிக்க முடியாது. இயற்கை உண்மை ஒளியில் இருக்கிற இடத்துல
அதை சூழ்ந்து உணர்வு இருக்கும் அவர் அனுபவிக்கிறதுக்காக. அந்த அனுபவ நிலையும் தான் நீங்கள். அதுதான் இங்கே சிறநடுவில் இருக்குது. அதுதான் அதை மீறி நான் இருக்கேன், நானும் என்னுடைய கணவரும் அந்த அணையில் இருக்கோம் அப்படின்னு ஜீவான்மாவாகிய ஆன்ம தலைவி இப்போ சொல்லுகிறேன். அடுத்தது படிக்கிறேன். ஒரே நிமிஷம். இதுக்கு இந்த பாட்டுக்கும் இப்போ மேட்டுக்குத்தில் ஐயா வந்து எழுதியிருக்காரு 2 லைனு, அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. சரிம்மா சொல்லுங்க. அதுதான் நான் எப்படி சுத்த ஞான பிரணவ தேகத்துடன் வெளிப்படுவோம் எழுதியிருக்காங்க. அப்போ அதில் வந்து அந்த ஓங்காரனா அந்த பிரணவ இது வந்து பிரணவம் தான். இப்போ சொல்றது அதாவது பிரணவம் எப்படி வெளிப்படுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அருட்பிரகாசம் அப்படின்னு சொல்லிடும்ல. அருட்பிரகாசம் வந்து பிரணவ தேகத்தை தான் குறிக்கும். பிரணவ தேகத்தை சொல்லிட்டா அவருடைய தலைப்பகுதி ஞான தேகமாக இருக்கும், அவருடைய கடைப்பகுதி சுத்த தேகமாக இருக்கும். 3 தேகமும் தனித்தனியாக விளங்குவது அல்ல, 3ம் சேர்ந்து ஒன்றாக அருட்பிரகாச வடிவம்ன்ற பெயர். அதனால திரு அருட்பிரகாசம். ஏன் அதை சொல்கிறாருன்னா, நான் இந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு வந்து காட்சி கொடுத்து யானை தைக்கினாரு. நீங்களும் அந்த மாதிரி அந்த ஓங்கார நிலையில் இருக்கும் போது தான் உங்களுக்கும் வந்து எழுப்பி கொடுப்பாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆணவத்தையும் நீக்குவாருன்ற அந்த பாடல் இருக்கு. அதுக்கு தொடர்பு அப்படியே நீங்கள் சொல்லுங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்படியா அதான் அந்த ஓங்கார அணையில் நான் இருந்த தருணம் நாம இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், எதுவா இருக்கிறோம் தெரியாது. அதுல இன்னொரு என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் இருக்கும்ன்ற இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? இப்ப எல்லாரும் ஐயா நீங்க இப்ப எல்லாரும் என்ன நினைப்பீங்க? என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் சொல்றல. அப்போ வந்து என்ன வந்து சொல்றாரு? அப்போ வந்து எந்த இடத்துல வள்ளலார் இருக்கும்போது எங்கே வந்து அவர் அமர்வார்? நான் இருக்க மேட்டுக்குத்தில் வள்ளலார் இருக்காரு, ஞான சபையில் வள்ளலார் இருக்காரு, எல்லா இடத்துலையுமே வள்ளலார் ஐயா இருக்காரு. அப்போ நான் இருக்க இடத்துலலாம் அப்போ இறைவன் எந்த நீங்கள் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க மேட்டுக்குத்தில் வந்து கலந்தா புரியும். எனக்கு தெரியும். எங்கேயோ வடலூர்ல மேட்டுக்கு பத்திர வரலாறு அந்த அனுபவம் கிடையாது. உள்ள இந்த நான் வண்ணத்தில் ஒரு உணர்வு சதா உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார் அப்படின்னா அப்போ முன்னாடி எங்கே இருந்தார் இறைவன்? எப்பவுமே இருக்காரு. அது எனக்கு இப்போதான் அனுபவம் ஆகுதுன்ற அது முழுசாக சொல்லிடுங்க ஐயா. நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றாருன்னா இந்த பாட்டுன்றதுனால இதை சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ற ஆணவம் இறைவன் வந்து அவர் நீக்கிடும் போது அந்த நான் என்ற இடம் அப்புறம் காலியாக இருந்தோடனே இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அமர்கின்றார். போயிடுது. அந்த போயிட்ட உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே வந்துருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அப்புறம் அந்த லைன் இது என் சாமி ரெண்டு லைன் எனக்கு புரியல. அது லாஸ்ட் இது வள்ளலா ஐயா சொல்லிக்க கண்ணே எனக்கு உண்மை உரைத்தார்களே நீங்க வந்து சொன்னா அதோட உண்மை எனக்கு புரியும். வேற எனக்கு வந்து எவ்வளவு பேர் சொன்னாலும் அதோட உண்மைக்கு வந்து என்ன பொருள்னு வள்ளலாறு மட்டும்தான் தெரியும். ஜோதி ஏன்னா 400 வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தைன்னு சொல்லிட்டாருங்களா. அப்போ நாயகன் வார்த்தைனா கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. நீங்க எங்களுக்கு சொன்னாதான் அந்த உண்மை என்னன்னு தெரியும். அதனால இப்போ கேட்டுங்கிறது அதான் அதோட இது எனக்கு புரியவே இல்லை ஐயா. நிறைய பேர் நிறைய வித்தியாசமா சொல்றாங்க. அதோட உண்மை என்னன்ட்டு அந்த 2.5 நாளைக்குள் எனது பேருடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன்ட்டாரு ஐயா. ஜாதி பற்றி எங்கேயுமே சொல்ல. ஆனால் இந்த ஒரு இடத்துலன்னா என்னை போல நீங்களும் மனித தேகம் எடுத்திருக்கிற அந்த தான் சொல்கிறாரு. அதனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ வந்து இது எப்போ உங்களுக்குன்னா 2.5 நாழிகை கடந்த போதே அந்த 2.5 நாழிகை கடந்த போதே என் மொழி நிந்தனுக்கு வெளியாகும். அப்போ வந்து உங்கள் மொழி எங்களுக்கு வரணும்னா அந்த 2.5 நாழிகை கடக்கணும்னு சொல்கிறீங்களே அதோட உண்மை என்னன்னு தெரிவிக்கணும். அதோட பக்குவம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஐயா சொல்ற அந்த பக்குவ நிலைக்கு நம்ம இல்லை. அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா தெரிவிச்சிடுவாரு. அததான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறது அவர்கிட்ட. அது எந்த விதத்துல வந்து சொல்லுவாரோ இல்ல அறிவுல சொல்லுவாரோ உங்க மூலியமா சொல்லுவாரோ அவங்க மூலியமா சொல்லிட்டாரு. சரவண சாமி சுக்குமா மூலம் எல்லாம் இருக்கு.
ஆனால் நம்ம அந்த அப்போல்லாம் வந்து படிக்கும்போது வெறும் பார்த்தா முடியாது. ஓனார் தமிழுடைய பக்கத்தில் இருந்தால் தான் ஆச்சரிய தமிழ். வந்து நிறைய புக்கு வாங்குவேன். புக்கு நிறைய வாங்குவேன். ஆமாம், தமிழ் புத்தகம் ஒன்று இருக்குன்னா அவங்ககிட்ட கோனார் தமிழ் வரும். சன்மார்க் அன்பர்களை நிறைய புக்கு போடுவாங்க, வாங்குவேன், ஃபஸ்ட்டு படிப்பேன். அப்படியே. ஆனால் சரவணாந்த ஐயா புக்கு படித்த உடனே நான் இவங்களை கேளுங்க அடுத்தடுத்த புக்கு வருதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். போய் எங்கே இருக்குன்னு தேடி, ஏன்னா அதில் உண்மையான கருத்து இருக்கும் எனக்கு ரொம்ப. அப்புறம் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய புக்கு அது பேர் என்ன, அது கேட்டேன். அது ஐயா இவங்க மூலிமா வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாச்சும் விதத்தில் ஐயா தெரிவிச்சிடுவாரு. உண்டனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த மொழி நிந்தனக்கே 2.5 நாழிகை கடக்க சொல்றார் நம்ம ஒவ்வொருத்தரையும். அது என்னது 2.5 நாழிகை ஒரு கணக்குன்றாருன்னா இது ஒரு பரிபாஷை. அது என்னன்னா, முன்பு வந்து சைவ பெரியோர்கள் சைவ ஞானிகள் அந்த 2.5 நாழிகை பார்க்கல, அது வந்து 3 பங்காக பார்த்தாங்க. வள்ளலாருக்கு ஆண்டவர் அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா வாழ்வு போயிடும், சூன்யமாயிடும், 2.5 பங்காக பாருன்றார். அதுதான் 2.5 நாழிகை கணக்கில் அவர் கொண்டு வர்றார், வேறு ஒன்றும் இல்லை. 2.5 நாழிகை வந்து 1 மணி நேரம், 1 மணி நேரம் கணக்கு. ஒரு நாழிகை 24 நிமிடங்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரம், 1 மணி நேரம் போச்சோன்னா உனக்கு அந்தந்த வாழ்வு கிடைக்கும். அது என்ன 1 மணி நேரம் 2.5 நாழிகை வந்து கொடுப்பாங்க. இப்போ அதை பார்ப்போம். இப்போ நம்ம திருநீர் அறிகிறோம் இல்லைங்களா, அது என்னென்னா நமக்கு 3 குற்றங்கள் இருக்கு. உடம்புல குற்றம் இருக்கு, உயிரில் இதுக்கு உள்ளீடாக இருக்கிறது உயிர். அது அவ்வளோ சீக்கிரம் அதை பற்றி கல்வித்துறையிலேயே சொல்லலை, உடம்பை பற்றி தானே சொல்கிறான். உடம்புக்குள்ள உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் இருக்கிறதுனால நான் சொல்கிறது நான் கேட்க முடியுது. அப்போ உயிரை பற்றி சொல்லியிருக்கலாம், நான் சொல்ல மாட்டேறானே, இந்த வரையில் சொல்லலையே, இனிமேல் தான் வரப்போகுது. அதுதான் சாகா கல்வி. அப்போ அதுக்குள்ள இருக்கிற உயிர், உடம்பு இருந்தாலும் உயிர் இருந்தாலும், உடம்பு உயிர் அதுக்கப்புறம் அறிவு, இது 3ம் காரியப்படுகிறது விழிப்பு நிலையில் காரியப்பட்டுருக்கு. ஆனால் உறக்க நிலையில் நாம் இந்த உடம்பு படுத்திருக்கோம், நம்ம எங்கன்னா போய் சுற்றிட்டு இருப்போம், அது உடம்புக்கு தான் இருக்கும். அதுதான் சூக்கும உடம்பு. அந்த உடம்பு தனியாக இருக்கும், ஆனால் நம்ம அனுபவம் சூக்கும உடம்புல கிடைக்கும். இன்னொரு உடம்புல அதுதான் காரண உடம்பு ஆயிடுச்சுங்களா. கடைசியில் இருக்கிற உடம்பு அதுதான் காரண உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே போகும்போது இந்த 2 உடம்பையும் நமக்கு விட்டுறோம். அது வரையில் திருப்பி வர்ற வரையில் இறைவனது தாக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் நமக்கு 2 சம்மந்தம் இல்லாத போகும்போது நம்ம சூன்ய நிலைக்கு போயிடும். ஆக 3த்திலையுமே குற்றம் இருக்குது. இந்த உடம்புல ஒரு குற்றம் இருக்குது. அந்த குற்றத்துக்கு பேர் கண்ம மனம். கண்ம மனம் என்று நாம் செய்த பிறவிதோறும் செய்த அறம் பாவம். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நன்மை தீமையை நாம் இன்ப துன்பமாக அனுபவிக்கிறோம். இது இந்த உடலை சார்ந்தது. இதுக்கு அப்பால் இதுக்கு பேர் தான் கண்ம மனம். இது எப்போ தான் போகும்? இந்த கண்ம மனத்தையே 3ஆக பிரிக்கிறாங்க. பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம். இதை ஞானிகள் வந்து 3ஆக பிரிக்கலாம். உண்மை பிராப்த கர்மம் முன்னேறி சேர்த்து வச்ச பிராப்த கர்மம் அது பெரிய மூட்டையான், அவ்வளோ சம்பவம் செய்யணுமா, அதோட கொஞ்சம் எடுத்து இந்த பிறையில் கொடுத்துருக்காங்க. மிச்சம்லாம் பெண்ணில் இருக்காது. அதெல்லாம் எப்போ நம்ம அதெல்லாம் தெரியல, கொஞ்சம் எடுத்து கொடுத்து கொஞ்சமே தாங்க முடியலையா, இன்னும் இவ்வளோ வச்சுன்னா என்னதான் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியாது, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரியாது. எவ்வளோ வந்து செஞ்சிட்டு இருக்காங்கல்ல பாவம்லாம், அவங்களாம் எப்போயா வர்றது, எப்போதான் அவங்களுக்குலாம் புதுசாக சேர்க்காம இருந்தாலும் நம்மளை எப்படி வர வச்சாங்க, நம்மளை வர வச்சாங்க. நாம வந்தா அதான் கஷ்டமா இருக்கும். அவங்களாம் இப்போயா விடியகாலம் வாக்கிங் போவேன், 4 மணிக்கு வாக்கிங் போவேன். நான் அதை பார்ப்பேன். ஒரு ஆள் 4 மணிக்கு அவன் வீட்டு நான் வாக்கிங் போவான். கழுத்தில் அந்த கட்டையை போட்டு இவ்வளோ பெரிய கயிறை கட்டிட்டு இவன் இருப்பான், வாக்கிங் போகலான்ட்டு. அது வராது. இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், அவனை இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அவன் திருப்பி எழுப்பான், திருப்பி அப்படி இருக்கும். அது நாய் தான் நாகும். அதுதான் கடவுள். அவன் போகிற போக நான் கூடவே வரமாட்டேது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவன் உண்டு இல்லை ஆகிடும். அந்த மாதிரி சரி நான் யார் கொண்டு வந்து சன்மார சகதை உடாது பாட்டியிருக்காரு.
இனிமேலும் கொஞ்சமாக தெரிஞ்சிருமா அந்த புத்தியை அவர் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி தெருல போகிற நாய் கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்காரு. இந்த தெருல போகிற நாய் கொண்டாந்து வீட்டில் வச்சு தப்பாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் சொல்லியிருக்காரு போனது. அப்போ இந்த உடம்புல இப்போ அந்த பிரார்த்த கர்மத்தில் இருந்து கொஞ்சோண்டு கொடுத்து நமக்கு இந்த பிறவியில் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிறவி போகும். நம்ம என்ன தான் தலை கீழாக உருண்டாலும் பிறண்டாலும் விளக்கிழக்க பூச்சிட்டு மண்ணில் ஒட்டம் தான் அது பிரகாரம் தான் போயிட்டுருக்கு. இதை சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக மாற்ற முடியும். மாற்றிக்கணும். இந்த கர்மம் மாத்திரன்னா இது பாட்டு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் சஞ்சீத கர்மம், ஆகாமிய கர்மன்றது அதை வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரீயாக விட்டுருவார். இப்போ நமக்கு நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நம்ம போகிற போக்கில் நான் தப்பு பண்ணுறேன் இது பண்ணுறேன் எப்படி ஃப்ரீயாக ஃப்ரீயாக விட்டுருவார். அப்போது அதுதான் ஆகாமிய கர்மம். ஆகாய கர்மம் என்ன சம்பளம் அவனை ஏமாத்தலாமா இவனை அதில் எவனை எப்படிலாம் புண்படுத்த முடியுமோ அப்படிலாம் புண்படுத்தி இப்போது ஆகாமிய சேர்த்துக்கிறோம். அதில் பிராப்த கர்ம இதில் என்னென்ன அனுபவிக்குமோ அதையும் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போக எஞ்சி நிற்கும் அது அடுத்த பிறகு சஞ்சீதனம் இப்படிலாம் சொல்கிறாங்க சைவாகமத்தில். நமக்கு தெரியாது, கேள்விப்பட்டுள்ளோம். ஆக இதெல்லாம் இதை கர்ம மனத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆக இது ஒரு பங்கு. இதை ஒழிக்கணும்னா இறைவனை சதா நினைக்கணும். இந்த நினைப்பு அங்கே நிறுத்தணும். அப்போ நிறுத்தணும்னா இந்த உடல் உணர்வை கடந்து விட வேண்டும். இந்த தேகம் நான் அல்ல அப்படி நீ முற்றாக கடந்தால்தான் இந்த கர்ம மனத்தை சுட்டு நீராக முடியும். வேறு வழியே கிடையாது. அதில் தான் ஆத்ம சாதனம். சதா ஆத்ம விசாரம் செஞ்சு அந்த நிலை உடல் நான் அல்லன்றது நீங்கள் மெய்யாகவே அனுபவத்தில் வரணும். இது ஒன்று. ரெண்டாவது உயிர்நிலை. இந்த உயிரும் நான் அல்ல, நான் கூட சேர்ந்து தான் மனம். இந்த உயிர்நிலையை கடக்கணும். உயிர்நிலையில் கடக்கணும்னா உயிர் உணர்வில் காமம், வெகுளி, மயக்கம் இதில் இருக்குது. இவங்களுடைய சகோதரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் மாயா உணர்ச்சி. ஆக அந்த உயிர் உணர்வில் இந்த மாயா உணர்ச்சி ஏகப்பட்ட கூட்டமே இருக்குது பங்காளிகள்லாம். இது போகணும்னா இதெல்லாம் போகலாம் வைக்க முடியாது. இதை நீ தாண்டி போயிடு. இந்த உயிர் நானல்ல, இது ஒரு தத்துவம் அப்படின்னு இதை கடந்து மாயா உணர்ச்சியே கடக்கணும்னா இதை நீ கடந்துரு. இந்த ஜீவ உணர்வையும் கடந்துரு. அது கடந்து இது ஒரு பங்கு கிடக்கிறோம். அடுத்தது இன்னொன்று மூணாவது தான் காரண சரீரம், அறிவு நிலை. அந்த காரண சரீரம் அங்கே தான் உணர்வாக இருக்கும். அந்த காரண உடம்பு அதில் முந்தையவர்கள் இந்த இது சொல்கிறாங்க ஆணவ மனம். இதுதான் எல்லா பிறவிக்கும் நம்ம வித்தாக இருக்கும். இப்போ நம்ம தூங்க போகிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தூங்க போகிறோம், எங்கே போய் மறைஞ்சோம் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இல்லாமல் போயிடும், சர்வ சூன்யமாயிடும். ஆனால் திருப்பி நம்ம கொண்டு வர எப்படி கொண்டு வர்றோம்? யாரால் கொண்டு வர போகிறோம்? அப்போ அந்த உணர்வுக்கு இல்லாமல் போன இருக்கின்ற போதே தன் இருப்பை அறியாத உணர்வுக்குள்ள ஒன்று விழிப்பு நிலை இருந்தால் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ 2 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு தான் ஆணவ மனம் இருட்டில் இருக்கிறார். அப்போ அங்கே முழுமையாக இல்லை. ஏன்னா அங்கே இறைவனுடைய அருள் ஒளி இருக்கு இல்லையா? அதுக்கு இருள் இல்லையா? அது ஆணவம் கிடையாது. அதை முழுமையாக கண்டது தவறு. அதனால் அதுக்கு பேர் தாமரை. காரண சரீரமாகிய ஆன்மாவுக்கு பேர் தாமரை மலர். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலைமை செய்து வாழலாம். அந்த மலர்னு பேர் ஆன்மாவுக்கு. மலர் பூ அப்படி பேர். அதனால தான் அகப்பூ அக உருவாக்க அகத்தை வெறுத்த பொருந்தோதி புறப்பூ புறத்தில் புனை உருவாக்கிட அது வரும். அகப்பூ புறப்பூ அகப்புறப்பூ புறப்புறப்பூ. இதுதான் ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியங்கள். ஆன்மாவை அகப்பூன்றார், அது ஒரு மலர். ஜீவனை அகப்புறப்பூன்றார், மனமே புறப்பூன்றார், இந்திரியங்கள் புறப்புறுப்பு. எல்லாம் பூ மலர்ச்சி தான், விளக்கம், இயற்கையுடைய விளக்கம். இது எதையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதாவது
பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நிலமிசை நீடு வாழலாம். வருதுங்களா அதிகாரத்தில்? பொறிவாயில் அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் அது யாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் யாரு? இது விடுங்க, அது கரெக்ட். நீங்க சொல்றது அந்த பொறிவாயில் ஐந்தவித்தவன் யாரு? இறைவன் எப்படி பொறிவாயில் வருவாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ நம்ம மரணம் இல்லை. ஏன்னா வளன் பெருமான் திருக்குறள் தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனால் வாழ்ந்து காட்டவில்லை. சொல்லி இருக்கிறது, ஆனால் சொன்னவர்கள் கூட சமாளி அடுத்த லைன் கண்மம் மாயை இது எல்லாத்தையும் அவிக்க சொல்றாரு. அவிச்சா எதுமா இந்த ஜீவன் போய் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். இந்த ஜீவன் அப்படியே ஐந்து ஜீவன் அந்த குறளுக்கு ஒரு பொருள் ஏற்கனவே இருக்கிறது. ஒரு பொருள் அவித்தல்னு அணைத்து விடுதல். அடக்கி ஒடுக்கி அதை அணைக்கணும். இந்திரிய ஒழுக்கத்துல ஐயா சொல்றாருல்ல, அதெல்லாம் கடைபிடிக்கிறது தான். இப்ப இந்திரிய ஒழுக்கத்துல சொல்றாங்கல்ல, இந்திரிய ஒழுக்க, கரண ஒழுக்க, ஜீவ ஒழுக்கம். இதேதான். இத போயிட்டு எல்லா கண்ணு வந்து குரோதமா பார்க்க கூடாது, காது வந்து நாதம் இதெல்லாம் கேட்கணும், கொடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடக்கணும். இது மாதிரி இருந்தா உனக்கு அந்த சொன்னீங்களே சுத்த சன்மார்க்க முந்தி வந்து பொறிவாயில் ஐந்தையும் ஒடுக்கிட்டாங்க. சமண மதம் அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. இயற்கையில் கிடைக்கிற காய்கறி அதை சாப்பிட்டு அதை இது பண்ணி ஏன்னா அதை பண்ண செய்ய கர்ம வினையை வெற்றி கொள்ள முடியாதுன்றாங்க. அதனால இதை வந்து இந்த பொறிகளை ஐம்பொறிகளை அடக்கி ஒடுக்கி அது ஒன்றும் இல்லாமல் பார்த்தா அடித்தல் அணைத்து விடுது. இது மூலமா தானே பரவுது அந்த வினை. அப்படின்னா அப்படி இருக்கு இயற்கையா அப்படி இருக்கணும்னா நமக்கு அப்படி இயற்கையிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் விரும்பி இருந்தாங்கன்னா அதையே நம்மகிட்ட எதிர்பார்க்கணும். அவரே வந்து ஒரு பிண்டத்தை இது பண்ணி கண் இல்லாம காது இல்லாம மூக்கெல்லாம் படைச்சிருக்கலாம் இல்லையா? பின்னையே அது மாதிரி படைச்சார். ஒரு மாயை கொடுக்குறாருன்னா அந்த அனுபவம் வர்றதுக்கோசம். அதுக்கு சரவண சாமி என்ன சொல்றாருன்னா அதை வந்து இப்படி கொள்ளும் பொழுது சன்மார்க்கத்துக்கு அப்படிதான் கொள்ளும். பொறிவாயில் ஐந்து அவிர்த்தான் மலரச் செய்திருக்கிறான் இறைவன். அகத்தில் இருக்கிற அந்த அருள், அகத்துக்கு அகமாக இருக்கிற அந்த உள்வொளியையே புறத்தில் ஐந்து புலன்களாக மலர்த்திருக்கிறான். அதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணவே தவிர அதை அனைத்தும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாத. நீ நல்லதையே பாரு, நல்லதையே சொல்லியிருக்கிறாரு. ஒழுக்கத்துல கொண்டு நிப்பாட்டுறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால சமாதி போயிட்டாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்றவங்கள அப்படியே சமாதி நிலை. அத சமாதி தானே அப்ப விருப்பம். சமாதி பழக்கம் நிஷ்டையும் கைகூடும். கந்த சசி வருது. நிஷ்டத்தை பட்சியனா நிஷ்டோட கைகூட வேண்டாம். நிஷ்டையை விரும்பினாங்க அவங்க. நிஷ்டை அடைந்து விடுதல் சமாதி கூடுதான் அவங்களுடைய லட்சியம், இன்னொரு லட்சியம். அந்த ஒரு நிலையை இது பண்ணாங்க. ஆக பொறிவாயில் ஐந்து அவிர்த்தல் மலரச் செய்தல்னா அதை வந்து பிற ஜீவராசிகளுடைய இரக்கத்தின் பேர் எல்லாத்தையும் மலரச் செய்தல். எங்கேயோ போய் சப்ஜெக்ட் மாறி போய் வந்துருச்சா? எங்கேயோ விட்டுட்டு வந்தோம். அந்த 2.5 நாடிகள்ல அந்த பாதி தான் ஒன்று ஆன்மா, என்னோட ஆன்மாவுக்குள்ள பரமான்மா, 2 இறைவனை டபுள் ஆக்ஷன் தன்னை தானே அனுபவிப்பாங்க. இதில் தன்னை அனுபவதற்கு தானே ஜீவான்மா வரும்போது அவருடைய அனுபவம் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்குது. பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதனால அதுக்கு ஆணவ மனம் பேர் வச்சாங்க. அது தப்பு இருக்கா? சமம் வரலாம். அனுபவம் இல்லாமல் இப்போ தான் அந்த குழந்தை அனுபவி வருது. அதனால் முண்டன்னு ஒருத்தர் சொல்லுவீங்களா? அனுபவம் இல்லாமல் இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது.
எல்லாம் ரெடியாக இருக்கான் ஒலிம்பிக் போட்டிக்கு. ஒன்றும் இது பண்ணல. சாப்பிட்டு நம்ம அங்கே போய் பேசலாம் ஐயா. 1 2 3 சொல்லணும். சொன்ன பிறகு தானே ஓடுவான். அப்போ சொல்லாதனால அவனுக்கு அந்த இது கிடையாதுன்னு அர்த்தமா? அதனால் அந்த 1 2 3 சொல்கிற நிலையிலேயே அதை வச்சுன்னு இருக்கார். இப்போ தான் அனுபவம் முறைப்படி தான் இருக்கும். அதனால் அதை ஆணவம் என்று சொல்லப்படாதுன்றது தான் சுத்த சம்பவம். அப்படி சொன்னீங்கன்னா ஆன்மாவுக்கு இயற்கையிலேயே அந்த ஆணவ மனம் இருக்குதுன்னா அது என்ன எனக்கு மட்டும் கடவுளுக்கு இப்போ கடவுளை விட்டுவிடுங்க. கடவுளுக்கு இயற்கையில் மனம் கிடையாது, அவர் மனம் இல்லாதவர். ஆன்மாக்கள் இயற்கையில் ஆணவ மனத்தோடு இயற்கை இருந்ததுன்னா அப்போ கடவுளுக்கு அப்பால் இயற்கைன்னு ஒன்று இருந்தது இல்லையா? இயற்கைன்னு ஒன்று இருந்ததா கணக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அந்த கடவுளை விட்டுடுங்க. இப்போ ஏன்னா கடவுள் மனம் இல்லாதவர், ஆன்மாக்கள் இயற்கையிலேயே ஆணவ மனம் அப்படின்னா அப்போ இயற்கைக்கு என்ன ஓரம் வந்தேன் அவருக்கு மட்டும் ஒரு இதில் சொல்லல. அதான் கடவுளுக்கு மலம் கிடையாது, ஆனால் ஜீவனுக்கு இத்தனை மலம் உண்டு. அதெல்லாம் ஒரு பட்டியல. அது என்ன, அது ஏன் இந்த மாதிரி, அது என்ன தப்புயா? கடவுளே படைச்சிருக்கான்னு வச்சுங்க, அது இயற்கையிலேயே அது மனத்தோட பட்சத்தால இவ்வளவு பிரச்சனை வருது. ஆணவ மனம் இயற்கை. அந்த இயற்கையாக ஆணவ மனத்தை நீக்கும் பொருட்டு செயற்கையாக கண்ம மனமும் மாயா மனமும் சேர்க்கப்பட்டு பிறவி வழங்கப்பட்டு கடைசியிலேயே பிறவிலாம் நீக்கப்படுகிறது. இதுதான் சைவ சிந்தா கோட்பாடு. இது முற்றிலும் தவறு என்றார் வரலாம். ஆனால் தான் சைவம் வைணவ சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம், கடைசியில் தான் சொல்கிறார். சைவத்தில் லட்சியம் வைக்காதீங்க, வேதத்துலேயும் ஆகமத்துலேயும் லட்சியம் வைக்க என்னங்கம்மா? இல்லை இல்லை வேண்டாம்மா, வேண்டாம், லட்சியம் வைக்க வேண்டாம். அப்படி வைத்தீர்கள்னால் நாம் அற்புதஞ்சோதி ஆண்டவத்திலேயே சுத்த சமயம் லட்சியம் போய்விடும். ஆனால் அதில் தயவுசெய்து லட்சியம் வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா இதை வள்ளல் பெருமானே வெளிப்படையாக சொல்லலாம். ஏன்னா சும்மா அறுப்பாங்க, கொஞ்சம் 5ஆம் திருமுறை வெளிவிட்டு இது அறுப்பா இல்லை மறுப்பான்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள் வந்துட்டு ஒருத்தர் ஆர்வனார் வந்துட்டார் இல்லைங்களா? நீங்கள் ஆணவம் ஆன்மாவுக்கு இயற்கை இல்லை, அது கூட தப்பு என்ன பெரிய போரேச்சு போயிருக்கும். அதனால் அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு இது மறைமுகமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா சைவம் முதலான சமயங்களில் சைவம் வைணவம் மற்ற லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னா ஏன் வைக்க வேண்டாம் அது சொல்லலையே. வைக்காதீங்கன்னா ஏன் வைக்க வேண்டாம், அது என்ன தப்புன்னா ஆணவம் அந்த சொல்லே தேவையில்லாதது. ஏன்னா அகண்ட வெளியில் ஆண்டவர் அனுபவம் இல்லாமல் இருக்கார். அது ஆண்டவருக்கான அனுபவ நிலையத்திற்கான இடம் அது கிடையாது. அனுபவ நிலையத்திற்கான ஒரு இடம் உணர்வு என்கின்ற புள்ளி, அதுதான் ஆன்மா. அந்த புள்ளி அகண்டத்தில் இருக்கிறவர் அனாதியானவர், அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை. ஆனால் அனுபவ நிலையத்துக்கு அனுபவம் ஆரம்பிக்கணும், ஆனால் முடியாது. அவருக்கு அனுபவம்ன்றது அருள், அருள் தான் அவருக்கு அனுபவம். அந்த அன்பை அருள் என்கின்ற உணர்வாக்குகின்றார். அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு. அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு அருள் இல்லையான்னா இருந்தது, ஆனால் ஒடுங்கிய நிலையில் தான் அகண்டவில் இருக்குது. அது ஒடுக்க நிலையில் தான் அவர் தான் விரிய வர்றார். விரிய வருகின்ற பொழுது தான் இந்த 4 பூக்கள் மலருது. அகப்பூ, அகப்புறப்பூ, புறப்பூ, புறப்புறப்பூ அவர் மலர்த்துறார். ஆக ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியங்கள் கொண்ட உடலாக அவர் வாழ வர்றார். இது டோட்டலாக அதனுடைய கான்செப்டே வரல. உண்மை இதுவரையில் சொல்லப்படாத உண்மை தான் சுத்த சன்மார்க்கம் சொல்ல. அதனால தான் படியாத படிப்பை படித்திடலாம் நீங்கிறார். இதுக்குள்ளே நீங்கள் படிச்சிடல இந்த படிப்பை, சுத்த சன்மார்க்கம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த 2.5 நாழிகளில் அரை நாழிகைன்றது அந்த ஜீவான்மாவில் இருக்கிற மலத்தை எடுக்கணும், அஞ்ஞானம் என்கின்ற மலம். இது 3 கடக்குற அந்த அஞ்ஞானன்ற மனம் என்னன்னா நான் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? நான் என்னது என்ன? இப்போ நானுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதை நானுன்னு சொல்கிறீங்க? அதான் இவ்வளோ நேரம் அது ஒரு உணர்வு, அது ஒரு இருப்பு உணர்வு, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இருப்பு உணர்வு சதாகாலம் சுடர்விட்டே இருக்கிறீங்களா? அது நீங்கள் உங்கள் சுதந்திரத்தினால அப்படி வெளிப்படுத்துறீங்களான்னா அதை உற்று பார்த்தால் தெரியும். அது தான்
தானே அது மாதிரி விளங்குது. ஆக இறைவன் அகண்ட வெளியில் தான் என்ற ஒரு இருப்பினில் இருக்கிற ஒருவர் தான் இங்கே வருகின்ற பொழுது நான் ஆக வருகிறார். தன்னை நான் என்ற வண்ணத்திலே அந்த உணர்வு சுடர் சதா காலமும் தன்னை இப்படியாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். நான் என்பது நான் அல்ல, அது இறைவனே வாழ்விலைக்கு வரும்போது இவ்வண்ணமாக விளங்குகிறது என்பதை கண்டுகொள்வதுதான் அந்த ஆணவம் என்றால் இருள் அகன்று போதல். இதுதான் அரை பங்கு ஆணவம். இதுதான் தேக உணர்வை கடத்தல், உயிர் உணர்வை கடத்தல். ஆன்ம நிலையில் நான் என்பது நான் அல்ல, அது இறைவன் அந்த மாதிரி தன் வண்ணத்தில் விளங்குகிறார் என்பதை உணர்வு உண்மையாக மெய்யாக அனுபவத்தில் கொள்ளுதல். அப்படி கொள்ளுகின்ற போது நான் என்ன என்பது அவருடையதாக விடுகிறது. அது அற்றுப்போகவில்லை, அது அவருடையது என்பதை உண்மையாக நீ உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது 2.5 மனம் கடந்து போகின்றார். 2.5 மனத்தை கடந்து போகிறது நம்முடைய முயற்சி. அது திருவருள் துணையோடு நம்முடைய முயற்சி தேக உணர்வை கடத்தல், ஜீவ உணர்வை கடத்தல், ஆன்ம நிலையில விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு அந்த ஆணவ மலத்தை நீக்குதல். அந்த ஆணவ மலத்தை நீக்குகின்ற பொழுது உங்களுக்கு நமக்கு விழிப்பு, கனவு, உறக்கம் இதெல்லாம் வரவே வராது. விழிப்பு, கனவு, உறக்கம்லாம் கடக்கின்ற பொழுது தான் அந்த ஆணவம் என்கிற இருள் நிலையை நீக்க முடியும். அப்ப நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு 8 மணி நேரம் தூக்கிட்டு நான் ஒரு சுத்த சன்மார்க்கின்னு எடுத்துக்க முடியும். ஒன்றும் கிடையாது. அப்போ இதை ஒரே லைனில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னா நாம வேறு இறைவன் வேறு கிடையாது. 2 பேரும் ஒரே இதுன்ற அந்த உணர்வு நிலை எப்போ வருதோ அப்போதான் அதுதான் இதை ஈஸியாக எப்படி சொல்லலாம். ஒரு சுத்த சன்மார்க்கின்னா அவன் அந்த இடத்துல வீட்டை காலி பண்ணிட்டு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அவன் காலியாக இருப்பான். அதுக்கு எந்த சுத்த சன்மார்க்கி அப்போதான் மட்டும்தான் இருக்கும். வள்ளலாரே இங்கே வானா எங்கே வருவாங்க ஐயா, நீ எப்போ சுண்ணாம்பு அடிப்பியோ அப்பதான் நினைக்கணும். நம்ம சுண்ணாம்பு அடிக்கணும், அந்த வீட்டை காலி பண்ணி சுத்தம் தர. ஐயா ஒரு வீட்டுக்கு நம்ம வரணும், அந்த வீடு சுத்தமாக இருந்தால் தானே பரவாயில்ல, நல்லா சுத்தமாக இது உட்காரான்னு உட்காடுறோம். ஒரு அழுக்கா குப்பை கோலமாக இருந்தானா செய்வோம், குப்பையாக இருக்குது பெருகின உடனே தான் நான் வரணும் நம்மளை. அப்போ இறைவன் எப்படியாப்பட்டவர், அவர் வரணும்னா நம்ம எப்படி இந்த வீடுன்றது அந்த இதுன்னது ஆன்மா எவ்வளோ சுத்தப்படுத்தணும். வள்ளல் பெருமானுடைய பெரும் கருணையினால் நம்ம அடியனை பொறுத்தவரை புண்ணியம் பண்ணிக்கிறதே எனக்கு தெரியாது. ஒருவேளை முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் ஏதாவது காத்தெடுக்கலாம். அப்படி கிடைக்கும் திருநோக்கிறதுனால அந்த அருப்பா இந்த பாவப்பட்ட கைகளில் தவழுதுன்னா நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும், எவ்வளோ நன்றி சொல்லணும். கடைபிடிக்கணுமே, அதுதானே இங்கே செயலுக்கு வரணுமே. எல்லாம் தெரியுது, செயல்பாட்டுக்கு வரணும். இப்போ ஐயா சொல்கிறாங்க, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அந்த பாடல அதுலேயே வரும்புருங்க, அணு துணையும் சினங்காமம் அடையாம வேண்டும். எல்லாம் அந்த சினத்தை அணு துணை கூட இருக்கணும். வருதுங்களா? நம்ம சுத்த சன்மார்க்கம்னு பேசுகிறோம், அந்த கோபத்தை அடக்க முடியுதுங்களா? எப்படியாச்சும் டான்னு முதல்ல வந்துடும். அம்மா பேசுறதே தெரிஞ்சு அப்பப்பா ஐயாவும் அம்மா சண்டை போட்டுவாங்க போடுறது. சண்டை போட மாட்டேங்கய்யா, சண்டை போட மாட்டோம். பொதுவாக சொல்கிறோம் எல்லாருக்குமே. இல்லை இடையில கொஞ்சம் ஜோக் அடிச்சு சிரிச்சாதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க, அது நல்லது தானே. இது மாதிரி ஏன்னா சாப்பாட்டு நேரம் பத்தி வேற 2 மணி ஆயிடுச்சு. அதனால இது மாதிரி சொல்றது அந்த மாதிரி அந்த அடக்க முடியல. அந்த சின்னத்தை அணு துணையாக கூட இருக்கக்கூடாதுன்றது. கோவம் வருதா இல்லையா நமக்கு? எனக்கு வருதுங்க. வெளியாட்டு சொல்லும்போது கோவதோ இல்ல வெக்கமல வெறுப்பு வருது. வீட்டுக்குள்ள இருக்கறவங்க சொன்ன மண்டைக்கு உச்சத்துல நிக்கும்னா சின்ன குழந்தை ஒரு இது பண்ணா கூட டான்னு கோவம் வருது இல்லையா? அப்போ என்னத்த நம்ம கடைபிடிக்கிறது? என்னங்கய்யா வள்ளலாருக்கு என்ன பண்ண வைக்கணும் இல்லங்கய்யா? ஏதுமா எப்படி இதெல்லாம் கோவத்தை எப்படி ஐயா போகிறது? அது டான்னு வருது. ஒருவர் மத்தியில கவனம் வைங்க, வேற வழியே கிடையாது. அதாவது சாமி கரண ஒழுக்கத்துல நமது மனதை எப்போதும் பூர்வ மத்தியில் கண்ணீர் செலுத்த வேண்டும். அதே இன்னொரு இதில் பார்க்கும்போது நமது மனதை எப்பொழுதும் சிற்றவையின் கண்ணே செலுத்த வேண்டும். மேற்படி அந்த சிற்றவையில் ஆபாசத்தின் காரணமாக இறங்குந்தோறும் இழுத்து மேற்குறித்த இடத்தில் இருக்கிற சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தான் நமக்கு வாழ்வு முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும்.
அப்போ சிற்றபையில் ஒன்றுமே தெரியலையா? அப்புறம் சிற்றபையில் மனம் வைக்கணும்னா சிற்றபனா தெரியாதுன்னா அப்புறம் சிற்றபையை கண்டு அடையணும். நான் சிற்றபையில் மனம் வைக்கிறேன்னா சிற்றபையிலே தெரியலையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல, அப்படி எப்படி மனம் வைக்கிறது? சிற்றபைனா என்ன அதை சொல்லுங்க. எல்லாமே சிற்றபை பொற்றபை எல்லாமே இங்கே தானே ஞான சபை எல்லாமே பூர்வமதி தான். பூர்வமதி இல்லைங்க, சிற்றபை இல்லைங்க, பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. இப்போ இதோட முடிச்சுப்போம். நீங்கள் எப்போ பயிற்சி முகாம் வைக்கிறீங்களோ அப்போ அதை வந்து சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க, சாப்பிட்டுட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்றதால. ஓ, அது சொன்னதா சாப்பாடு போடுறீங்களா? ஆமா, இப்போ நம்ம போட்டுட்டு ஐயா சிற்றபையில வைக்க சொன்னாரு, மனதை சிற்றபையில வைக்க சொன்னாருன்னா அப்போ சிற்றபைனா என்ன, அது எங்க இருக்கு? அப்போ சிறநடு எல்லாம் சிறநடு சிற்றபை சிற்றபை அதுல இழுத்து கொண்டு வந்து அது போக தான் செய்யுமா. அதை இழுத்து புடிச்சு வை பிராக்டிஸ் பண்ணு. ஒரே புரு மத்தியம் சொல்றாரு, புரு மத்தியம் கண்ணேன்னு சொல்றாங்க இல்லையா? புரு மத்தியம் கண்ணே. இப்போ அந்த புரு மத்தியம் எங்க இருக்குன்னு யாருக்கு நம்மனா புரு மத்தியம் இதுதான் அப்படின்னு நினைச்சது. அப்போ வந்து ஐயாவா அதே சொல்லியிருக்கிறாரு, புரு மத்தியம் எங்க இருக்கு. அப்போ என்ன சொல்ற, உள்நாக்குக்கு மேல அதானே அங்கதானே ஐயா வரும். அது உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேல அந்த இடத்துல இங்க இருக்கு சொல்றாரு இல்லைங்களா? அது வந்து இந்த இதுவும் இப்படி போடும்போது இப்படி வரும்போது அது நடுவுல சார்ட் இருப்பாங்க, இதெல்லாம் தான் இருக்கு. சிற்றபை பூர்வமத்தி இந்த ரெண்டு வார்த்தைகளை சாப்பிட்றது முன்னாடியே இது பண்ணிடலாம். சாப்பிட்றது முன்னாடியே பார்த்துடலாம். இவர் சொல்றாரு, உங்களுக்கு வேலையிலேயே சாப்பிடுறதாலே ஐயா எல்லாம் கேட்டு இது பூர்வமத்தி. இந்த இடம் பூர்வமத்தி பாருங்க. இப்போ பூர்வமத்தி அப்படின்றது இந்த இடம். ஆக்சுவலாக இது வந்து பூர்வமத்தின்றது சூக்கும தேகத்தில் தான் அனுபவமாகும், தூள தேகத்தில் அனுபவமாகும். சூக்கும தேகம் அப்படின்றது தான் ஆவி உடம்பு. உண்மையிலே நம்ம இப்போ ஆவி உடம்புல இருந்துக்கிட்டு தான் நம்ம வந்து வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உடம்பு நான் அல்ல அப்படின்ற உணர்வுக்கு வரணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது எப்படி வர முடியும்? உண்மையில் உடல் நானாக இல்லை. இப்போ நம்ம ஆவி வடிவில் ஒரு உணர்வு அதில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தியானத்தில் அதை உணரலாம். ஐயா சொல்லியிருக்காரு, ஐயா அதுக்கே வாக்கு சொல்லியிருக்கிறாரு, தூள வாக்கு சூரிய வாக்கு சொல்ற 3 வாக்கு சொல்றாரு பாருங்க. இந்த தூள தேகத்துல வாயால பேசுவோம். இப்போ உள்ள இருக்குதுங்களா சூக்கும தேகத்துல வந்து உணர்வு நம்ம. அப்புறம் ஒரு தேகம் இருக்கு, அதுதான் ஒளி உடம்பு. அதுக்கு வந்து 3 வாக்கு சொல்லியிருக்காரா. அந்த 3 வாக்கு நமக்கு வெளிப்படுமா? நம்ம இதெல்லாம் கடந்து போகும்போது தான் அந்த வாக்குலாம் நமக்கு கேட்குமா? ஐயா எழுதிக்கிறாங்க. இல்லை, அது ஒன்றும் நம்ம வெளியில் ஒன்றும் எதிர்பார்க்கணும். எல்லாமே நம்முடைய உணர்வு அனுபவத்தில் தான் எல்லாமே வரணும். இன்னொருத்தர் சொல்லி வரதெல்லாம் வந்து நமக்கு அனுபவமாக இல்லையா? இந்த 3 வந்து நமக்குள்ள தானே இருக்கு, உள் வழியா தானே இருக்கு. அதை சொல்றேன் நான். அது இப்போ நம்முடைய மனதை வந்து ஒரு டைம் வகுத்துங்க. ஒரு மினிமம் 4:30 மணிக்கு முன்னாடி 4:30 மணிக்கு அப்புறம் தூங்கவே கூடாது. அது வந்து திடமாக வச்சுங்க. 4:30 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. 4:30லேருந்து 5:30 வரையில் எந்த வேலையும் பார்க்காதுங்க. 1 மணி நேரம் அதோட விட்டுணும். அப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் பாருங்கள். நைட்டு 9 வரையில் என்னென்ன பண்ணமோ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1 மணி நேரம் மட்டும் இறைவனுக்காக வேண்டாம், அவருடைய எதிர்பார்க்க வேண்டும், உங்களுக்காக, நமக்காக, எனக்காக நான் வந்து விடுதலை அடையணும். துன்பத்திலிருந்து விடுதலை. அதுக்கு உண்மையை பற்றி கொண்டால்தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும். அந்த உண்மையை பற்றி கொண்டு வாழ்வதற்கு மனம், உண்மையை நழுவ விட்டு அவசைப்படுவதற்கும் இந்த மனம்தான் பொதுவாக. நீ இன்பமாக வாழணும் அப்படின்னாலும் அது உண்மையான சுகமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கும் இந்த மனம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மனம்தான் நமக்கு வந்து பொய்யான சுகத்தை முதலில் அனுபவித்துட்டு அப்புறம் இறுதி காலத்தில் பெருந்துன்பத்தை அனுபவிக்க செய்வதற்கும் இந்த மனம்தான். இப்போ இந்த மனம் நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை திடீர்னு மேலேற்றணும்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில் அங்கே வச்சு இறங்கி சொன்னால் அதனுடைய உபகார சக்தி நமக்கு பூர்வ மத்தியில் கிடையாது. உபகார சக்தி, தியானமோட உபகார சக்தி நாள் ஃபுல்லாக நம்ம டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை மறந்து விட்டாலும் சரி, அதுவே இயங்கும். அது போல உபகார சக்தி
நம்மளை சூழ்ந்துடும். கம்ப்ளீட்டாக சுற்றி உங்களுக்கு தக்க பாதுகாப்பு இருக்கும். நம்ம தப்பான இது பண்ணாலும் சரி, அது தண்டிக்கிற மாதிரி தண்டித்துட்டு அது ஒரு அனுபவம். பட் நம்மளை கைவிடாது. அதனால் 1 hour அந்த தியானத்தில் உட்காந்துடணும். நீங்கள் பாராயணம் பண்ணுறதெல்லாம் வந்து அப்புறம்தான். அதிகாலை நேரத்தில் இயற்கையாகவே மனம் ஆழ்ந்த உறக்கம், அதாவது சூழ்நிலை நிலையிலிருந்து வெளியில் வர்றதுனால அது இயற்கையாகவே வந்து அந்த ஒரு 5-10 நிமிடங்கள் வந்து நினைப்பு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதை வந்து 3/4 மணி நேரம் கூட நீட்டிக்கலாம். அப்போ மனம் வந்து இங்கே ஒடிக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். ஒரு தென்னங்குச்சி எடுத்துகிட்டு லேசாக தென்னங்குச்சி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு பொருள் யூஸ் பண்ணால் செப்டிக் ஆகிடும். ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டா அது என்ன குயிக்காக வந்துடும். ஒரு 5 முறை இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா மனம் இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறது, மனதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ல. என்ன மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தீபத்தை பார்த்துங்க. தீபத்தை பார்த்து ஒரு 5 நிமிடங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு நினச்சி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி ஒரு 5 நிமிடம் மட்டும் சொல்லுங்கள், போதும். 5 நிமிடம் சொல்லுங்கள். இப்போ அந்த தீபத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு உள்ள, இப்போ இதுவும் கற்பனை தான். ஆண்டவர் இருக்கிறா இல்லையான்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அதுவும் கற்பனை தான், பாவனை தான். இங்கேயும் பாவனை பண்ணுறோம். ஆனால் இந்த பாவனை ரொம்ப முக்கியமானது. இங்கே உண்மையிலே இருக்காரு, இருக்கிற இடம் சிறநடு. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ உடனடியாக போக முடியாது. நமக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சி, நல்ல ஒரு நெகிழ்ச்சித்தன்மை வேணும். இன்னொன்று உண்மையான இறக்கம் வேணும். உண்மையான இறக்கம். ஐயோ இந்த ஜீவராசிகளாம் இப்படி கஷ்டப்படுதே இறைவா, இதுக்கு உண்மையான விடுதலை நீ கொடுக்கக்கூடாதா? எல்லாரும் சைவமாக்கக்கூடாதா? நீங்கள் எப்படி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண அப்புறம் நீங்கள் யாருக்கான சொன்னீங்கன்னா அவங்க விட்டுடுவாங்க. நம்ம மேலோட்டமாக எல்லாரும் வந்து சைவத்தை கண்டிக்கணும், எல்லாரும் அந்த சக்தி கிடைக்காது. நீங்கள் சும்மா இருக்கும்போது ஐயோ இந்த ஆடு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு உள்ள துணர்வுகளை நம்ம உருக்கிட்டு அது சொன்னோம்னா அதுக்கு தனி பவர். ஆக நம்ம வந்து உண்மையான அன்பு. வரலாறு அந்த தியானம் பண்ணும்போது, இந்த புருவமத்தி தியானம் பண்ணும்போது அந்த சிறப்பு விதியில் நித்திய கருவிதில் சொல்வார், இந்த தேகத்தில் புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி அப்புறம் வர்ற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளிடத்து உண்மையாகிய அன்பையும் உண்மையான அன்பையும் சொல்லலை, உண்மை ஆகிய அன்பையும் ஜீவர்களிடத்து நீங்கள் பாருங்க, ஜீவர்களிடத்து உண்மை ஆகிய காருண்யத்தையும் இடைவிடாது வைக்க வேண்டும். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்களே, நான் பகல் பூரா இப்படி விடாது வைக்கணும்னு சொன்னா ரோட்டில் நடந்தோம்னா அந்த காலத்தில் லாரியில் இப்போ லாரி போதிடும்ல, நான் நினச்சிட்டு போகிறேன் ரோட்டில் லாரி போதுமா நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணணும். நீங்கள் தானே கிராஸ் பண்ணணும். இல்லை சாமி நான் நினச்சிட்டு போகிறேன், நான் அப்படியே நினச்சி கிராஸ் பண்ணுறேன் ரோடை, அந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்று பண்ணால் அவர் ஏற்று போகிறா, லாரி அடிச்சு போட்டிடும். இப்போ என்ன பண்ணணும், எப்படி பண்ணுறது? அது தியான பயிற்சி மூலம் வச்சா அப்போ பார்த்துருவோம். இது சரணானந்த சாமி என்ன சொல்கிறாரு, இது சாமிகிட்ட ஒரு முறை நான் கேட்டேன் 1996. ஆனால் சாமி வந்து அப்போ சொல்லலை. அப்போ எப்போவுமே இறைவனையே நினச்சிட்ருக்காரு. ஆமாம் சாமி சொல்கிறார். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் மௌனமாக இருந்தார். இப்போ யாருமே இல்லை. ஆமாம் பாட்டுக்கு கடவுளையே வரலாறு சொன்னோம்னு சொல்லிட்டு கடவுளையே நினச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து பாருங்க, லாரி அடிச்சு என்ன பண்ணுவான் என்னையே கேட்டு. அதனால சொல்கிறது எப்படி சாமி கடவுள் நினைக்கிறேன்னா இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாரு. அந்த புரிதல் அனுபவத்தின் பேர் தான் கொடுப்பார் ஞானிகள்லாம். உடனே ஞானி சொல்லவே மாட்டாங்க. அது எப்படி? நீங்கள் உங்களுடைய இந்த உடம்பு நமக்கு மனித பிறவி வழக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு சொல்லிட்டாரு, அந்த அருள் ஒளியை எப்போதும் மறக்கக்கூடாது. உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கனம் தறியேன் உண்ணானை. அப்படியே நான் ரோட்டில் நடந்து கிராஸ் பண்ணிட்டு போக முடியுமா அந்த கூடுவாஞ்சேரியில்? அப்போது அந்த மாதிரி நம்ம நினைப்பில் போகும்போது கூட அந்த இடத்துல அவர் வந்து பார்க்க மாட்டாங்களா ஐயா? எப்படி பார்ப்பாரு? நம்ம தான் அவரே நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்போ நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணால் அவர் பொறுப்பேற்றுப்பாரா?
அதுதான் இப்போ எத்தனை சன்மார்க்கில் ஒரு பொறுப்பேற்றுப்பாரு. அப்போ இதனுடைய சூக்குமம் என்ன? எப்போதும் மனதை சிற்றமையிருக்கானே சங்கம்னா சோறு யார் போடுவாங்க? நீங்கள் எப்போதும் கரணத்தை சிற்றமையிருக்கானே. நான் கேட்கறது தப்பு கிடையாது, இதெல்லாம் தெரிஞ்சு இல்லை அவன் இந்த என்ன உன்னோட மனதை தான் சிற்றபலைக்கு சொன்னார். இந்த புறத்தில் கண்ணை பார்க்க வைக்கிறார்ல, கண்ணு பார்க்கணும் அறிவு என்ன செய்யுது உனக்கு? நீ பார்த்துட்டு அது பார்த்து நீ லாரி வரணும், நீ அது மாதிரி பார்த்து லாரி பண்ணி நீ கண்ணு போயினாரு. கண்ணு புறத்தில் இருக்குதுப்பா உனக்கு. லாரி வந்து போகுது, நீ மனசை உனக்கு வைக்க சொல்கிறார் சிற்றபையில். சிற்றபை வச்சுனே இப்போ நான் ஒரு பொருளெலாம் பார்த்துனாங்கிறேன், ஆனால் எண்ணெய் வந்து இங்கே இருக்குது உனக்கு. இதுதான் வேலை செய்யுதுல்ல, அதான் டபுள் ஆக்ஷனுங்கிறாரு ஐயா தான். இதையும் பார்க்க வைக்கிறாரு, இதையும் பார்க்க செய்ய வைக்கிறாரு. உன்னை எது நீ எடுத்துக்குவ அறிவு கொண்டு நீ பாரு, நீ சிற்றபையில் இரு, வரத்தை பாரு, வந்து போட்டு அப்புறம் நீ கடந்து போ. அதான் வேற இல்லை. கண்ணுதான் பார்க்குது. அது எதுக்கு டைரெக்டாக சாமி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம டைரெக்டாகவும் அடியனை பொறுத்தவரை சாமிகிட்ட பெரும்பாலும் கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஞானிகளுக்கு என்ன எப்போ உணர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். நம்ம கேட்டு தான் உணர்த்தணும். அவங்களுக்கே புரியும். ஏன்னா அறிவு தான் உனக்கு கரெக்டு கொடுத்துக்கிறாரு, இதை போய் என்ன கேட்குறீ, அது உனக்கு எப்போ அறிவு வந்தால் விலங்கிட்டு கம்மி இருப்பாங்க அவங்க. இதுதான் கரெக்ட், நான் சொன்னது தான் கரெக்ட். இதுதான் நமச்சர் மந்த சொல்லி போறேன், நமச்சர் 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 நமச்சு சொல்லி போறேன். யார் நான் பார்க்குறோம், கண்ணில் பார்க்குறோம், போனப்போ தான் போவோம். ஆனால் அது சொல்கிறது நிறுத்த மாட்டோம். அதுதான் காரணம். என்னங்க எதான காரணம் ஐயா? அது ஆட்டோமேட்டிக்கா விழிப்பு நிலை வந்துருச்சுன்னா அந்த மனம் சிறுசபையில இருந்தாலும் நம்ம கார் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். வண்டியில ஆட்டோமேட்டிக்கா வண்டி குறுக்க போகுது, ஆனாலும் ஸ்டேரிங்க்கு போகுது இல்ல, போகுது இல்ல. நம்ம கவனம் இங்க பேசிக்கிட்டே கூட இருப்போம். ஆனா திடீர்னு சடனா யாராவது வந்துட்டா கூட சடனா கால் போகும். நம்ம பிராக்டிஸ்க்கு வந்துரும். அதனாலதான் அனுபவத்துல அறிங்க. வண்டியில பார்க்க நம்ம நின்னுதான் போவோம். இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது. அது அனுபவம் தான். அனுபவம் தான். இப்போ வந்து இதுக்கு வந்து அதனால இதெல்லாம் வந்து இயற்கையாகவே எக்ஸ்டென்ஷன் ஆகிடும் அந்த 24 hours. அப்போ இந்த 45 minutes நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா இது பிரதிபலிப்பாயிட்டு இயற்கையாகவே. இப்போ எனக்கு வயிற்று வலிக்குது, வயிற்று வலிச்சுட்டு இருக்கு, ரோடை கிராஸ் பண்ணுவோம், ரோடையும் கிராஸ் பண்ணுறேன், வயிற்று வலியை எப்போ போயிடுமா? ரோடு கிராஸ் பண்ணும்போது வயிற்று வலியை அனுபவிச்சுட்ருக்கேன். அதுதான் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அது அப்புறம் தான் பார்க்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணலாம். அந்த ஆணுக்கு வருதுமா அது மாட்டாங்கம்மா இப்போ அந்த புருவ மத்தியில் அந்த தீபத்தை நம்ம முன்னிக்கணும். இப்போ வெளியில் இருக்கிற தீபம் ஆக்சுவலாக நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக எப்படின்னா அது தீக்குச்சில் ஏத்தம் தானே, தீக்குச்சி ஏத்தம் தான். அதனால் அங்கே நம்ம பாவனை தான் பண்ணுறோம். ஆனால் அந்த நெருப்பாக இருக்கிற இறைவன் தான், அது வேறு விஷயம். எல்லாமே இருக்கிறார். இருந்தாலும் அங்கே பூரணத்தை பார்க்க முடியாது. பூரணத்தை பூரணமாக இறைவனை உணரக்கூடிய இடம் வந்து நீங்கள் தான் அந்த உணர்வாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள தான் அந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்காங்க. இங்கே தான் உணர்வு. எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான். அதனால தான் வரலாறு இங்கேயே அப்படின்னு எங்கே வர்றது, அந்த இங்கேன்றதே நீங்கள் தான். இந்த இங்கு அப்படின்றதே நீங்கள் தான். அது நாங்கள் 6வது படிக்கும்போது இந்த இதில் புத்த மதத்தில் சேர்ந்தவங்களாம் சமண மதத்தை சேர்ந்தாங்க. ஒரு ஆசிரியர் அந்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு கிளாஸ் டீச்சர் ஒவ்வொரு கிளாஸுக்காக போய்ட்டு சொன்னார். இப்போ எங்கள் ஸ்கூல் ஹை ஸ்கூல் 12th வரையில், அப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரையில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய்ட்டு இந்த மாதிரி பேட்டையில் ஆஞ்சநேயர் கோயிலில் அவர் வந்து புத்தராக சமணராக ஞாபகம் இல்லை, அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார். ஒரு 3/4 மணி நேரம் தியானம் சத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க அங்கே போய் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு என்னுடைய சொல்லிட்டு போயிட்டார். ஸ்கூல் விட்ட பிறகு ஒருத்தர் கூட வரலைங்க. நானும் இன்னொரு என் கிளாஸ்மேட் ஒரு பையன் 2 பேர் தான் போனோம். அது எதுக்கு போனோம் எனக்கு இப்போ தெரியல. அப்போ அவர் கூப்பிட்டு உட்கார வச்சார். அவருக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் பஸ்ஸு, அதை விட்டு அப்புறம் பஸ் இல்லை, அப்புறம் நைட்டு தான். அவசரமாக சொன்னார், எதுவுமே ஞாபகம் இல்லை. அவர் ஒரு மந்திரம் சொன்னார். இந்த மந்திரத்தை 10 நிமிஷம் நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம், வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பீங்க. ஒரே ஒரு சொன்னார், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதான்.
இந்த மந்திரம் சொல்லணும். ஆனால் இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன், யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, உங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லக்கூடாது, நீ மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்கள். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லுது, சொற்பொழில் தான் சொல்கிறேன். இங்கா இப்போ இருக்கு, இங்கா 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 இங்கா. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணேன். இங்கா தமிழ் எழுத்து தான். இங்கா இங்கா. அவங்களுடைய இது வந்து பாலி மொழின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஓரளவு கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த உச்சரிப்பு அதுதான் இங்கா. அது இங்கன்னு என்னன்னா, அது புத்த மத சமணம் ஞாபகம் இல்லை, அவங்க உபதேசித்த தொகுப்பு நூல்கள்லாம் அடங்கிய ஒரு தொகுப்புக்கு பேர் இங்காவா. அத்தனை நூல்களே ஒரு தொகுப்பாக இருக்காங்கல்ல, அந்த தொகுப்புக்கு பேர் இங்கா. அதை நீங்கள் சொல்லும்போது அவங்களுடைய இது வந்துடுமா. அப்புறம் அகவல் போல அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஜபத்துக்கு. அப்புறம் சொல்லிச்சு அது இந்த ஒரு வந்து இது பண்ணோம்னே பிரித்து பார்த்தேன். இங்கு கூட்டல் ஆ, வள்ளல் பெருமான் இங்கே வம்மின் இங்கே வம்மின் இங்காவை பிரிங்க. இங்கு கூட்டல் ஆ, ஆன்னா ஆகுவாய், ஆன்னா ஒரே எடுத்து ஆகுவாய், தயாராகுவாய், ஆவா என்றொரு அற்புதம் ஜோதி வருதுங்களா. அகவல்ல சாமானித்தும் தவிர்த்தீங்க ஆமாம் அற்புதம் ஜோதி, ஆவா என்றொரு அற்புதம் ஜோதி ஒரு வரி வருது வருதுங்களா. ஆவான்னா ஆகுவாய், ஆகுவாய், வருவாய், தயாராகுவாய். நீ வந்து ப்ரிப்பேர் ஆகும், முதல்ல ப்ரிப்பேர் ஆகும், மனதளவில் ஒழுக்கத்தில் ப்ரிப்பேர், அது ஆகுவாய். அப்புறம் வருவாய், என்னை நோக்கி வருவாய். நீ தயாரானாதான் என்னை நோக்கி வர முடியும். ஆ வா என்ற அற்புதம். இங்கு ஆ, நீ இங்கு எழுவாய். நான் அப்பவே எடுத்துட்டு போகணும் ஐயா. அப்போது நம்ம வந்து இங்கு தயாராகணும் போது இப்போ முன்பு பார்த்த ஒரு தீயின் அம்சத்துக்குள்ளே நம்ம ஆண்டவரை பாவனை பண்ணுறோம். ஆனால் இங்கு பாவனை தான் என்றாலும் அப்படி கிடையாது. நிராதாரத்தில் இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு கருதும் இன்னும் அருள் பாலிப்பவன் கருணை கடவுள். ஆனால் இங்கே வந்து தீய அம்சம் நம்ம பார்க்கல, நம்ம இமேஜின் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம நோக்கும்போது நம்முடைய கவனம்னா நாம் இருக்கிறோம், நமக்கு தெரியும் கடவுள் இருக்கார். எனக்குள்ளே இறைவன் இருக்காருன்னா நீ எப்படி இருக்கிற, உனக்கு என்ன வடிவத்தில் இருக்க, உன்னுடைய திருமேனி என்ன. இறைவனுடைய திருமேனி அருள் தான் அவருக்கு திருமேனி. அருள் சக்தியாகி அன்னை தான் நடராஜ பெருமான் திருமேனி. அந்த அருவம் அது உருவம் கிடையாது, அருள் உணர்வு. அது யாருன்னா அவருடைய தன்மை, அதுதான் தனிப்பெருங்கருணை. தனிப்பெருங்கருணையே திருமணியாக கொண்டு அது வந்து அந்த ஞான தீபமாக அற்புதஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார். அப்போ அவருடைய எப்படி இருப்பார், அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்கள் யூகித்து பாருங்கள். கஸ் பண்ணி இப்படி தான் இருக்கிறாங்க, அந்த கஸ் பண்ணுறதுக்கு அடங்கவே மாட்டார். இருந்தாலும் கடவுளுடைய தனிப்பெரும் கருணையே வண்ணமாய் திருமேனி கொண்டு எனக்குள் இருக்கிறார். இறைவா, நான் வந்து நினைச்சாலும் அணுவலை கூட உணர முடியாது. அப்படி நெகிழ்ச்சியோடு உருகி அவர்கிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்து எந்தர்த்தம் முடிக்கணும். இது ஒரு 25 மினிட்ஸ் செய்யலாம். அப்புறம் 3rd ஸ்டெப் வரும்போது இது போகிறது கொஞ்சம் என்ட்ராவது கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் நம்ம தினசரி இதுக்காக முயற்சி பண்ணுவோம். இப்போ அந்த 3rd ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம எதை இமேஜினேஷன் பண்ணக்கூடாது. இமேஜினேஷன் இப்போ எல்லாம் 2 ஸ்டெப் பண்ணோம், இப்போ இமேஜ் பண்ணக்கூடாது. உள்ளதே உள்ளது, வில்லது என்றீரே பாரு. என்றைக்கும் உள்ளது தான், இப்போவும் உள்ளது. இது ஒரு அனுபவ நிலை. கடவுளுக்கு அனுபவ நிலை தான் நீ. ஆக இறைவன் தான் கொண்ட திருக்கோலம் நீ என்கின்றான். இறைவன் நான் யார்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவன் சொல்கிறார், அனுபவ வாழ்வேற்க நான் கொண்ட திருக்கோலம் நீ என்கின்றான். இதுதான் கடவுள். அனுபவம் வாழ்வேற்க நான் கொண்ட திருக்கோலம். நான் வந்து ஒரு வேஷம் போட்டிருக்கேன். என்ன வேஷம்னா நீயாக வேஷம் போட்டிருக்கேன். நீ என்ன இந்த வடிவம் இல்லை, அந்த வேஷம்
நான் நான் என்ற வண்ணத்திலே அந்த உணர்விலே நான் வேஷம் போட்டிருக்கேன். அதனால் நீ நினச்சிடாத, நீ அல்ல. அந்த நீயாக விளங்குவது அந்த வண்ணத்தில் நானே விளங்குகிறேன். ஆக இந்த இடத்துல அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அற்பெரும் ஜோதி இருப்பாகவும் தனிப்பெரும் கருணை தன்மையோடும் இங்கே விளங்குகிறாரா. அவர் எப்படி விளங்குவார்? அவர் எப்படி விளங்குன்னா என் இதயத்தை ஒரு நிமிடத்துக்கு 72 முறை பம்ப் செய்வார். அவர் எப்படி அருள் வண்ணத்திலே அவருடைய உணர்வு இருந்தால், அவருடைய திருமேனி இருந்தால் மறக்காமல் ஒரு நாளைக்கு 21,600 முறை என்னுடைய நுரையீரல் சுத்தம். இது மாதிரி லட்சக்கணக்கான இது நடந்துட்டுருக்கு. அவர் எந்த வண்ணத்தில் இருக்குமானால் இதெல்லாம் தானாக இயங்குது. அப்படி நம்ம இமேஜை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறது இதுக்குள்ளெல்லாம் மறந்துட்டு அந்த இறைவன் எப்படி இருப்பார், அந்த இருத்தல்ன்றது இப்போ நமக்கு அனுபவமாகும். நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்காரு. ஆனால் அது என்ன வண்ணத்தில் இருக்குதுன்னு நம்ம தெரியாமல் மூடிட்டுருக்கோம். அதனால் மாணிக்க கல்லை குத்துருக்காரு, மாணிக்க மலையை குத்துருக்காரு, அது மேலே சாணம் போட்டு மூடிட்டுருக்காரு. இப்போ அந்த சாணத்தை எடுக்கிற வேலை அது அருள் துணையோட. ஆக நாம் இருக்கிறேன் அந்த உணர்வு அது வந்து ஒரு ஒரு ஞானப்பழம். அதுக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸை தான் நமக்கு வச்சுருக்காங்க. அது கூட முழுமையான சர்ஃபேஸ் இல்லை. அந்த சர்ஃபேஸ்லேயே ஒரு அணுத்துவத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த அந்த இருப்பில் இருந்துக்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். ஆக இந்த சர்ஃபேஸ் வந்து டெப்த்துக்கு போனோம். அந்த இருத்தல் என்பது என்ன வண்ணத்தில் உள்ளது, அது எதனால் ஆனது, நம்ம இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு, அவருடைய கண்டென்ட் என்ன. அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னப்பா அது புதுசாக இருக்குது, ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது, இதில் என்ன கண்டென்ட் இருக்கு, இல்லை கண்டென்ட் போடணும், போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துடுவான். உள்ளே என்னென்ன போட்டிருக்கு கண்டென்ட் போடலாம். மேங்கோ பல்ப், சுகர், வாட்டர் கண்டென்ட், ப்ரெசர்வேட்டிவ், அப்புறம் எமல்சிஃபையிங் ஏஜென்ட், திக்கனிங் ஏஜென்ட் போடுறா, மொத்தத்தையும் போடுறா. அப்போ உள்ளக்கிற கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுதுல்ல. இப்போ தைரியமாக சாப்பிடுவாங்க. அப்போ உள்ள கண்டென்ட் இருந்தாலும் என்னால் சாப்பிட முடியும். அது நான் இருக்கிறேன்னா உன்னால் எப்படி இருக்க முடியுது? அந்த இருத்தல் எதனால் ஆனது? ஒரே ஒரு வார்த்தை, இயற்கை உண்மை, அன்பு தத்துவம். ஆனால் இது சொன்னால் நமக்கு அனுபவம் ஆகிடுமா? அனுபவமாக. ஆக அதுக்குரிய தாகம், நெகிழ்ச்சி, இரக்கம் இது இருந்தால் தான் ஆண்டவர் வந்து அருள் புரிவார். இதுக்கு மேலே அப்பா நம்ம கரம்பொருளை கொடுத்துட்டார். உயில் அனாதியை உயில் எழுதி வச்சுட்டார். அதுதான் கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. அது கரம்பொருள் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அதுக்கு உரிமை கோரலை. அந்த டெப்த்தில் இருக்கும். அது எவ்வளோ டெப்த்து நமக்கு தெரியாது. எல்லையற்ற ஆழம், எல்லையற்ற அகலம். ஆனால் எல்லையற்ற நுண்ணிய உணர்வினை இது எத்தையே நாம் இது பண்ணுறதில்லை. அது மேலே சர்ஃபேஸில் நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான் தெரியும். இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், மொத்தம் இருத்தல். அதான் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். ஏன் அந்த இருத்தலுடைய முழு கண்டென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது என்றும் உள்ளது. எதுன்னா அது இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மை என்றும் உள்ளது. அதெல்லாம் சொல்லிட்டாரு. வள்ளல் பெருமானை பின்னி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அதெல்லாம் சைவமாயிட்டப்பா வாழ்விட்டோம். சாமி கூட இருந்தால் பார்த்து வர ஒரு பெரிய மகான், அவர் பார்த்து எதனா நமக்கு முக்தி கொடுத்துருவார். அந்த கதைலாம் வெளியாங்க. எப்போ பாரு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் முயற்சி பண்ணுங்க. முயற்சி இன்றி இவ்விடம் காத்திருப்பவர்கள் இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் அது கும்பிட்றா? போங்க அவங்க வீட்டுக்கு போங்க, போய் முயற்சி பண்ணுங்க. நானும் கஷ்டப்பட்டு நான் இது பண்ணியிருக்கேன், என் பின்னாடி சுத்தம் நான் கொடுத்துருன்னு பார்த்துருக்கேன். அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் முடியாது. உன்னுடைய சுய அனுபவத்தில் உன்னுடைய ஜீவ முயற்சியில் தான் அது பெற்றுக்கொள்ள வேண்டும்னு இயற்கை அமைப்பு அப்படி தான் இருக்கு. அதனால் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எப்பனே எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், அருள் உற முயலுங்க. 3 முறை சொல்லியிருக்கேன். அருள் உற முயலுங்க.
எல்லாருக்கும் அது எனக்கு மட்டும்தான். நீ முயற்சி செய்தால் பெற்ற முடியும். நான் முயற்சி செய்த உள்ளே போனேன், அந்த மெய்ப்பொருள் எப்படி இதுன்னு பார்த்தேன், சைலண்டாக தான் போனேன். உள்ளே போனால் அவருடைய வண்ணம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்குன்னு சொல்லிட்டு அது உபாயமாக சொன்னேன். சொல்லிட்டீங்களா? நான் இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமா சாமி? இந்த கதை வேணாம், நான் சொன்னதை அப்படியே விடு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை விட்டுடு, தெரிஞ்சுக்கிட்டியா விட்டுடு, மனதில் பதிஞ்சிடும். நீ போய் பாரு உள்ளா, நீ போய் பாரு உள்ளா, அந்த மெய்ப்பொருள் வெளி எந்த வண்ணத்தில் இருக்குது உள்ளே போய் நீ பார்த்து. ஆமாம், வரலாறு சொல்கிறது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த வண்ணத்தில் இருக்குது அப்படி நீ அக்செப்ட் பண்ணணும் சொல்ல. அப்போ அதை நீ ஏற்றுக்கொண்டவனாதான். அதை விட்டுட்டு நான் அருட்பெருஞ்சோதி ஏற்றுக்கொண்டேன்னா இந்த வாய்ஜால பேச்சில் வந்துதாங்க. நான் ஏற்றுக்கொண்டேன், உள்ளே போனேன், அது என்ன வண்ணத்தில் விளங்குவது, அது வண்ணத்தை உணர்ந்தேன். அது எப்படி இருக்கிறது? அது நிறைந்த அங்கே உறைந்த அனுபவம் தோழி, நிறைந்த பெருவெளியை. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லுங்கன்னு சொன்னீங்க, வேறு என்ன சொல்கிறது? அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, எல்லா ஏற்பெயர்ந்த சமய மத மாறுகளில் அதே சொன்னால் இது இந்த இதெல்லாம் வேணாம். ஜபம் பண்ணியே காத்தடி கழுத்துருங்க. இது ஜபம் பண்ணதாக கொடுக்கல, இது கருணை. நமது சாதனம் முதற் சாதனம் கருணை ஆதலினாலே ஆண்டவர் இந்த மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். ஆனால் புத்தி என்ன பண்ணோம்? நான் ஜபம் பண்ணியே உருட்டியே மந்திரத்தை உருட்டி முத்திராட்டை உருட்டி நான் காலத்துக்கிட்டேன். நமது சாதனம் முதற் சாதனம் கருணை. கருணைனா தனிப்பெரு கருணை. அருள் தான் நம்முடைய சாதனம். அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார். அருள்நிலை ஒன்றே அனைத்து பெருநிலை, பொருள்நிலை காண்கின்ற புகழ்ந்தமைச்சது. ஆக அந்த அருள் தான் நீ, அருளே நாம் அறிவாய். இதை முயற்சி செய்து தான் இந்த கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை உயர்நிலைக்கு போனோம். அது முயற்சி செய்து தான் முடியும். அதுதான் இடையறாது அந்த அந்த அருள்நிலையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர்கிட்ட தோத்திரம் பண்ணியும் விட நெகிழ்ச்சியோடு இருந்தோம். அந்த ஆண்டவர் தான் எல்லா ஜீவர்களாகவும் விளங்குகிறதை அறிந்து அந்த ஆண்டவர் அந்த ஜீவ நிலையில் அவருக்கு தேவையானது உயிர் விளக்கப்படியும் அறிவிளக்கப்படியும் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு அங்கே கேட்டு திறப்பாங்க. இல்லைன்னா கேட்டு திறக்க மாட்டாங்க. நான் மட்டும் சாப்பிட்னா அது முடியாது. அது ஒரு சுயநலம் தான். அதாம்மா சாமி என்ன சொல்கிறாரு, மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவத்திற்கு தடையேதுமில்லை. எவ்வண்ணம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்கிறாரு. இவ்வண்ணம் அது ஒரு உணர்வு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வந்து அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளி. நிறைந்த பெருவெளினா இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைந்த அது ஒரு பெருவெளி அனுபவம். அது எப்படி இருந்தது சொல்லாகி அது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வண்ணமாக இருந்தது, அந்த வண்ணத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால்னா ஜபம் பண்ணுறதுன்னு அர்த்தமா? நீங்கள் தனியாக யோசனை பண்ணுங்க. அவன் கேட்கட்டும். இவ்வண்ணம் உன்னுடைய சாதனம் முதிர்ந்தால் அப்படின்னா ஜபம் பண்ணமா அப்படின்னா அடியேன்னு உட்காந்துருவேன். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நீ தனியாக யோசனை பண்ணி இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் அப்படின்னா சாமி அருட்பெருஞ்சோதி நாம ஜபமா சாமி நீங்கள் கேளுங்க வரலாறு. அது என்ன அர்த்தம்? ஒரு செயல்பாடு பண்றது. அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வண்ணம் தான் நம்முடைய உண்மையான வண்ணம். அது ஒரு உணர்வு வெளி. அதுக்காக தான் இந்த 2.5 நாழில் கிடக்கணும். அதெல்லாம் அணுவணுவா ஆனால் இடையறாத ஒரு முயற்சி செய்கிறது. 12 ஆண்டு செய்யணுமா செய்யக்கூடாதா? எப்படிங்கம்மா தவம் வந்து செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்மளோட இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தவத்துல போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். தவம் பண்ண தவம் புரியேன், தவம் புரிந்தார் போன்று நடித்திங்கே தடுக்குகின்றேன். தவம் செய்யாம எப்படி கிடைக்கும்? பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொண்ணே. ஏமா ஐயா அகவல்ல சொல்றாங்க, பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொண்ணே. ஆனா இந்த தவம் வீட்டுல செய்யறது. நீங்க இல்லறத்தை விட்டு போகக்கூடாது. இல்லறத்தில் இருந்தால்தான் நீங்க தனியா இருந்து பண்ற ஜீவகாருண்யம் 2 பேருக்கு பண்ணலாம்.
நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் பையனும் படிச்சுட்டு பெரிய ஒரு இதாக வந்து இன்னும் பொருள் கிடைக்கும், நிறைய பேருக்கு செய்யலாம். ஜீவகாருண்யம் இல்லறத்தான் செய்வது நிறைய செய்யலாம். ஒரு துறவரத்தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த தவம் இந்த தவத்திலே நீங்க சொல்றத புரிஞ்சிச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜீவகாருண்யம் மட்டுமே போதுமா இல்ல தவமும் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. அது ஒரு முதல் படி. அது கடகால் நடக்காது. அடியில் கடகால் பில்டிங் கட்டிட்டு கடகால் எடுத்துடணும்லாமா? எப்போ அந்த கடகால் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜீவகாருண்யம் கடகால் தான். ஆனால் கடகாலை போட்டு பில்டிங் கட்டாமல் இருந்தால் அந்த பெருவழி ஒரு யூடியூப்ல வரும் பாருங்க, புகழேந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார். பெருவழி ரகசியம் யூடியூப்ல. ஆமா, ஒரு சேனல் பெருவழி யூடியூப் பக்கம் போறது நம்ம 4 வருஷமா நடக்குது. நல்ல பேசுவாரு. ஆனா அவர் காண்கிற ஜோதியே வந்து இந்த சுடுகாட்டு அநியாயத்துக்கு இது சன்மார்க்கத்தை. அவரும் சன்மார்க்கி தான். இப்படி சன்மார்க்கி அந்த பையன் எந்த பையன்? அது ஒரு பையன் எனக்கு அவனுக்கு சண்டை, யூடியூப்லயே சண்டை. அதை விட்டுட்டேன் நானு. நீ யூடியூப் பக்கம் போகாதீங்க. நீங்க அற்பாவை படிங்க. படிச்சேதான் அந்த பையன் அதோட விளக்கத்தையே சொல்லி அந்த ரெண்டு பேருக்கு சண்டை. புகழேந்திக்கு பெருவழி ரகசியத்துக்கும் சத்திய ஞான தீபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அவங்க 2 பேருக்கும் சண்டை. இவர் தியானம் பண்ண சொல்றாரு, எங்க பண்ண சொன்னாரு, எனக்கு ஒரு இது காமிங்க அப்படின்னு சொல்லி. யார் அவர் எங்ககிட்ட காமிங்க? எங்க ஐயா பண்ண சொல்ல? அது எல்லாமே 6ஆம் திருமுறை ஃபுல்லாவே ஐயா பண்ண சொல்றாரு. அதை ரகசியமா சொல்லிருக்காரு. கஷ்டப்படாம உலகத்துல நல்ல ஒரு பங்களா கட்டின கார் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது மரணம் இல்ல பெருவாழ்மை. எத்தனை கோடி 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 யுகம் ஆனாலும் இது ஆனந்த வாழ்வு. அதுக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட காலம் கஷ்டப்படணும். 12 ஆண்டு தொடங்கி இப்படி பகலுமே அடியல் பெற்ற பாட்டு நினைக்கிறேன் கல்லும் கரையும் சொன்னாங்க. உட்காந்துக்கிட்ட பலர் சாதனம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சும்மா உட்காந்து தேக உணர்வு இல்லையா? தனிப்பெரும் கருணை அப்பரும் வருங்காலத்தில் வந்து கரெக்டாக ஸ்டாப்பாக 1:55 ஸ்டாப் பண்ணிக்கலாம்.